பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மணமகள் தேவை. ஆமேன். பூமிக்குரிய வாழ்க்கைக்கு இல்லைங்க, பரலோக வாழ்க்கைக்கென்று கர்த்தர் தமக்கென்று மணவாட்டியை தேடிக்கொண்டிருக்கிறார். மணவாட்டியை தேடிக்கொண்டிருக்கிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா 10 கன்னிகளை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். 10 கன்னி எல்லாத்துட்டையுமே திரி இருந்துச்சு, எண்ணெய் இருந்துச்சு, நெருப்பு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் மணவாளன் நடுராத்திரியில் வரும்போது, யாரும் எதிர்பார்க்காத சூழ்நிலைக்கு மணம் வரும்போது, அந்த புத்தி உள்ள கன்னிகள் மட்டும் 5 கன்னி மட்டும் என்ன பண்ணாங்களாம்? அபிஷேகம் என்ற எண்ணெயை காத்து கொண்டாங்களாம். அந்த அபிஷேகம் என்ற எண்ணெய் இருந்தால் என்ன பண்ணாங்களாம்? உடனே திரியை பார்த்து எண்ணெயை ஊற்றி திரியை பற்ற வச்சு அந்த விளக்கில் வெளிச்சத்தில் தன்னை காமிச்சதுனால 5 கன்னிகை மட்டும் கர்த்தர் எடுத்து கொண்டு போனாராம். மிச்சம் அபிஷேகம் என்ற எண்ணெய் இல்லாத அந்த 5 கன்னிகைகள் கைவிடப்பட்டு போனாங்களாம். ஞானஸ்தானம் என்பது கர்த்தரோட நம்ம செய்த உடன்படிக்கை, ஒரு நிச்சயார்த்தமாக வச்சுக்கோங்களேன். நம்ம கிறிஸ்துவர் என்ன பண்ணி வச்சுட்டு இருக்கோம்? நிறைய பேர் நம்ம தான் ஞானஸ்தானம் எடுத்துட்டோமே, நிச்சயார்த்தம் ஆயிடுச்சு, நிச்சயமாக நம்ம பரலோகத்தை கருத்து கொண்டு போய் நம்ம சேர்த்துக்கொள்வோம்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாக இருக்கும். இல்லை, நிச்சயார்த்தம் ஆகி ஞானஸ்தானம் எடுத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை ஆரம்பிக்குது. கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ள மனவாட்டியை நமக்காக வாழ்கிறாங்களா, பரிசுத்தமாக வாழ்கிறாங்களா, அந்த அபிஷேகம் என்ற பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறாங்களா அப்படின்னு கர்த்தர் நித்தம் பார்த்து கொண்டே இருக்கார். சோதனைகள் வரும்போது, பிரச்சனை வரும்போது சோர்ந்து போகாமல் அனுதினம் வேதத்தை வாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவை பற்றி, நம்ம மணவாளனை பற்றி வேதத்தில் என்ன எழுதியிருக்கு, நம்ம குறித்து என்ன எழுதியிருக்குன்னு சொல்லி அந்த வேதத்தை அனுதினம் வாசித்து தியானித்து அது மாதிரி நடக்கலாம் மாறணும். மணவாளன் நமக்கிட்ட நிச்சயார்த்தம் பண்ண ஞானஸ்தானம் பெற்ற மணவாளன் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாரு, அவர் பிரியமானவராக மாறணும். அவர் நமக்காக எல்லாத்தையும் செய்ய காத்துக்கிட்டே இருக்காரு. மணவாட்டியான சபை எப்போ இவங்க நம்ம கூட தான் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு என்னெல்லாம் தேவையோ செஞ்சு பாதுகாத்து ஜீவனை கொடுத்து நமக்காக அநேக காரியங்கள் ரட்சிப்பு கொடுத்து நித்திய ஜீவனை கொடுத்து வழி எடுத்து கொண்டிருக்காரு. ஆனால் நம்ம கர்த்தருக்கென்று பிரியமான பிள்ளைகளாக வாழ்கிறோமா? நம்மளை குறித்து அவர் என்ன வச்சு நினச்சிருக்காரு, என்ன எதிர்பார்க்குறாரு, என் மனவான என்னை பற்றி என்ன நினைக்கிறாரு, அவருக்கு ஆசையான நடந்துக்கணும், அவருக்கு பிரியமான நடந்துக்கணும், அவர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னு நடந்துக்கணும், அவர் கட்டளையில் கேட்கணும், அவர் சொல்கிற எல்லா விஷயம் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருக்கென்று பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிற பரிசுத்தமான மனவாட்டியாக நம்ம மாறும்போது மட்டும்தான் நம்மை தம்மோடு சேர்த்துக்கொள்வார். இல்லைனா தயவு செஞ்சு சொல்கிறேன், பரிதபிக்கப்பட்ட சூழ்நிலையை போல் கைவிடப்பட்டு விடுவோம். பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து நம்மளை பற்றி என்ன நினைக்கிறான்னு சொல்லி அவர் மட்டுமே யோசித்து, அவருக்கு பிரியமான பிள்ளையாக நடந்து, அவர் நம்மளை குறித்து என்ன யோசிக்கிறான்னு யோசித்து அன்பை செலுத்தி மணவாளன் நமக்கு அந்த ஞானஸ்தானம் எடுத்த மணவாள் நிச்சயார்த்தம் மணவாளன் திருமணத்துக்கென்று நம்ம காத்து கொண்டிருக்கிற மணவாளுக்கு நம்ம காத்திருக்கும் போது அவர் நம்ம என்ன பண்ணுவார்? ஒரு நாள் நிச்சயமாக வருவார். அவர் நம்ம தம்மோடு சேர்த்துக்கொள்வார். நித்தியமாக நம்மோடு சேர்த்துக்கொள்வார். அங்கே பஞ்சம் இல்லை, பசி இல்லை, துன்பம் இல்லை, தொல்லை இல்லை. அனுதினம் அவரோடு சேர்ந்து நம்ம துதித்து பாடிக்கொண்டே இருக்கலாம். அதனால் இவ்வுலகத்தில் எந்த பிரச்சனைக்கு கண்டு யோசிக்காதீங்க. எப்பொழுதும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. அனுதினம் அபிஷேகத்தை நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க. நிச்சயமாக கர்த்தர் ஒரு நாள் வருவார். இவ்வுலக பாடுகள் எல்லாம் மாறி போகும். இப்போ சந்தித்து கொண்டிருக்கிற பாடுகள், உபத்திரங்கள் எல்லாம் ரொம்ப லேசான காரியம், அற்பமான காரியம். இவை எல்லாவற்றையும் தூசி உதறது போல தூசி உதறி விட்டு எழும்புன்னு வார்த்தையும் பிரகாரமாக உதறி விட்டு எழும்புவோம். கர்த்தருக்கென்று வைராக்கியமாக வாழ்வோம். பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம், அபிஷேகத்தை காத்துக்கொள்வோம், மனவாளோடு சேர்வோம். ஆமென். God bless you.